இது ஒரு உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் வியூவர்ஸ். ஜூலை மாதம் 1954 ஜப்பான். அன்னைக்கு ஒரு மதியான டைம் இருக்கும். ஜப்பான் டோக்கியோவுடைய ஹனிடா அப்படிங்கிற ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஃபிளைட் வந்து இறங்குது. அப்போ அந்த ஃபிளைட்ல வந்தவங்க மேக்சிமம் எல்லாருமே ஜாப்பனீஸா தான் இருந்தாங்க. உலகத்தோட வெவ்வேறு நாடுகளுக்கு ஹாலிடே ட்ரிப் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தாங்க. ஜாப்பனீஸ் மட்டும் இல்லாம அதுல சில யூரோப்பியன் பீப்புள்ஸும் இருந்தாங்க. அந்த ஏர்போர்ட்ல இருந்த கஸ்டம் ஆபீசர்ஸ்க்கும் எப்பவும் போல இது ஒரு சாதாரணமான நாளா தான் அப்போ வரைக்குமே இருந்துச்சு. அப்போதான் கஸ்டம் ஆபீசர்ஸ் உடைய கவனம் ஒரு யூரோப்பியன் நபர் மேல போக ஆரம்பிக்குது. ரொம்ப நல்ல பக்காவா கோட் சூட் எல்லாமே போட்டுட்டு கையில ஒரு லெதர் சூட்கேஸோட வர்றத பாக்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து அவரு கஸ்டம் ஆபீசர்ஸ் கிட்ட கிளியரன்ஸ்க்காக தன்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுக்கறாரு. பாஸ்போர்ட்டை பார்த்த கஸ்டம் ஆபீசர்ஸ்க்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவருடைய பாஸ்போர்ட்ல மத்த கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ணதுக்கான அந்தந்த கண்ட்ரீஸ் உடைய டிராவல் ஸ்டாம்ப்ஸ் குத்தப்பட்டிருக்கு. ஏன் ஆல்ரெடி நிறைய முறை ஜப்பான் கூட வந்துட்டு போனதுக்கான ஜப்பானுடைய டிராவல் ஸ்டாம்பும் குத்தப்பட்டிருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பாஸ்போர்ட்ல அவருடைய நாடு, அவருடைய கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருந்த நாட்டுடைய பெயர் டாரட். ஆக்சுவலா இந்த உலகத்துல அப்படி ஒரு கண்ட்ரியே இல்ல. இதுக்கப்புறமா நடந்தது இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யாரு அந்த நபர்? வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து இங்க தவறுதலா வந்துட்டாரா, இல்ல இதே மாதிரி பேரலல் யூனிவர்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு சம் கிளிச்சஸால இங்க வந்துட்டாரா? யார் அவரு? அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படிங்கிற இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ரொம்ப நாட்களா சால்வ் பண்ணப்படாமே இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த ஸ்டோரி சால்வ் ஆகிருக்கு. எப்படி சால்வ் ஆச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோல நிறைய பேர் சீக்ரெட் இமேஜை கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க, வாழ்த்துக்கள். அதுல அஸ்ஃபா அர்ஷத் அப்படிங்கிறவர் முதல்ல கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, வெல்டன். போன வீடியோல நான் கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணி பெஸ்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாரு SB33. ஸோ அந்த கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் அவருடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய சொந்த கண்ட்ரி டாரட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. ஆல்சோ அந்த பாஸ்போர்ட் பார்க்கறதுக்கு ஃபேக்கான பாஸ்போர்ட் மாதிரி இல்லை அப்படிங்கறதால அந்த நபர்கிட்ட கிளாரிஃபிகேஷன் பண்றதுக்காக ஏர்போர்ட்ல இருந்த ஒரு சின்ன ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ரூம்ல சேர்ல ஒரு டேபிள் முன்னாடி உட்கார வச்சு உங்களோட வேற ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ அந்த நபர் ஜாப்பனீஸ் லாங்குவேஜை ரொம்பவே ஃப்ளூவெண்டா பேசியிருக்காரு. ஆல்சோ அவருடைய நேட்டிவ் லாங்குவேஜ் பிரெஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஹாப்பியா தன்னோட மற்ற சில ஐடி ப்ரூஃப்ஸை கஸ்டம் ஆபீசர்ஸ் கிட்ட கொடுக்கறாரு. அத பார்த்த உடனே ஆமா இவர் சொல்ற மாதிரி டாரட் அப்படிங்கிற கண்ட்ரியுடைய சிட்டிசன் தான் இவரு அப்படிங்கறத கஸ்டம் ஆபீசர்ஸும் தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நபர் அவங்க கண்ட்ரியுடைய கரன்சி பேங்க் நோட்ஸையும் காமிச்சிருக்காரு. இதுவுமே பார்க்க பொய்யான ஒரு கரன்சி மாதிரி தெரியல. சோ குழம்பி போன அந்த கஸ்டம் ஆபீசர்ஸ் ஒரு வேர்ல்டு மேப் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோவர்க்கர் கிட்ட சொல்றாங்க. இப்போ அவருக்கு முன்னாடி இருந்த அந்த டேபிள்ல இந்த வேர்ல்டு மேப்பை விரிச்சு இதுல உங்களுடைய கண்ட்ரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ அந்த நபர் ரொம்பவே நக்கலா சிரிச்சிட்டு அந்த வேர்ல்டு மேப்பை வாங்கி பார்க்கறாரு. இப்போ ஷாக் இந்த நபருக்கு. ஏன் அப்படின்னா அவருடைய கண்ட்ரி இந்த வேர்ல்டு மேப்லயே இல்லாம இருந்திருக்கு. அப்படி இருந்தாலுமே இங்க தான் என்னுடைய கண்ட்ரி இருந்துச்சு அப்படின்னு பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினுக்கு இடையில இப்போ ஆண்டோரா இருக்கிற இடத்தை மார்க் பண்ணி காமிக்கிறாரு. மேலும் எங்களுடைய நாட்டுடைய கிங்டம் உருவாக்கப்பட்டு 1000 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அப்போ கண்டிப்பா வேர்ல்டு மேப்ல இருந்திருக்கணும். ஏன் இந்த மேப்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த வருடத்துல ஜப்பானுக்கு மட்டும் இது என்னுடைய 3வது ட்ரிப் அப்படின்னும், இந்த மாதிரி கடந்த 5 வருடமா நான் ஜப்பானுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா இப்போ வரைக்குமே இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அவருடைய பாஸ்போர்ட்ல இருந்த டிராவல் ஸ்டாம்ப்ஸும் பக்காவா மேட்ச் ஆகுது. ஸோ கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் ஓகே நீங்க இப்போ எதுக்காக ஜப்பான் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நான் என்னுடைய கம்பெனி விஷயமா ஒரு பிசினஸ்
பிசினஸ் மீட்டிங்க்கு வந்திருக்கேன். ஆல்சோ இந்த ஹோட்டல்ல தான் நான் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் நேம சொல்லியிருக்காரு. கஸ்டம் ஆபீசர்ஸ் விசாரிச்சதுல அந்த மாதிரி எந்த ஒரு கம்பெனியுமே இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா ஜப்பான்ல அவர் சொன்ன ஹோட்டல் இருந்திருக்கு, இருந்தாலுமே இவருடைய பேர்ல எந்த ஒரு புக்கிங்குமே இல்ல. இதெல்லாமே கேட்ட அந்த நபருக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. எல்லாருமே என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் உடனே உங்களுடைய கவர்மெண்ட் ஹையர் அபிஷியல்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ கஸ்டம் ஆஃபீஸர்ஸும் ஓகே நாங்க அதுக்கு அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இந்த ரூம்ல வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக டாப் ஃப்ளோர்ல இருக்கிற ஏர்போர்ட்டுடைய ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவர் சாப்பிட்றதுக்கு மீல்ஸும் வழங்கப்படுது. ஆல்சோ அந்த ரூமுக்கு வெளியே 2 செக்யூரிட்டி கார்ட்ஸையும் போடுறாங்க. அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவரை வெளியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டு அவருடைய ரூமை க்ளோஸ் பண்றாங்க. அன்னைக்கு ஈவினிங் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவருடைய ரூம் டோரை தட்டி பாக்குறாங்க. ஆனா உள்ள இருந்த அந்த நபர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அப்போ கதவை திறந்துட்டு உள்ள போய் பாக்குறாங்க. ஆனா அந்த நபர் அந்த ரூம்குள்ள இல்ல. எப்படி ரூமை விட்டு வெளியே போனார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. ஆனா அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இல்ல, அவர் கதவை திறந்துட்டு வெளியே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த ரூம்ல இருந்த ஜன்னல் வழியா வெளியே தப்பிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ரூம் இருந்தது 15வது மாடியில. சோ அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே குதிச்சிருந்தா கண்டிப்பா இறந்துதான் போயிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க தேடியுமே அதுக்கப்புறமா அந்த நபர் பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கவே இல்லை. மேலும் அந்த நபரை பார்த்ததா யாருமே ரிப்போர்ட்டும் பண்ணல. இந்த உலகத்திலேயே இல்லாத டாரட் அப்படிங்கிற கண்ட்ரியிலிருந்து வந்த அந்த நபர் மட்டும் இல்லாம அவரு கஸ்டம் ஆபீசர்ஸ் கிட்ட கொடுத்திருந்த அவருடைய ஐடி ப்ரூஃப்ஸ், பாஸ்போர்ட் அப்படின்னு வேனிஸ்ட் இன் தின் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது காற்றுல மறைஞ்சு போயிருச்சு. ஸோ டாரட்ல இருந்து வந்த அந்த நபர் யாரு? ஆனா அந்த மாதிரி கண்ட்ரி தான் உலகத்திலேயே இல்லையே. எப்படி அவர் தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து திடீர்னு காணாமையும் போனார் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே ஃபேமஸான தியரிகள் இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். தியரி 1. இந்த தியரி படி யூனிவர்ஸ்ல எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு? ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பீச்சுக்கு நம்ம போறோம் அப்படின்னா ஒரு கைப்பிடி மணலை அங்க நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுல எத்தனை மணல் துகள்கள் இருக்குமோ அதே மாதிரி இந்த பூமியில் இருக்கிற எல்லா கடற்கரையில் இருக்கிற மணல் துகள்கள் இருக்கு இல்லையா, நினைச்சு பாருங்க கவுண்ட் பண்ணா எவ்வளவு வரும் அப்படின்னு. அந்த அளவுக்கான நட்சத்திரங்கள் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்மளுடைய சூரியனும் ஒரு ஸ்டார் தான். அதை சுத்திட்டு இருக்க இவ்வளவு பிளானட்ஸ்ல நம்மளுடைய பூமியில தான் மனிதர்கள் வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி எத்தனையோ நட்சத்திரங்கள்ல அதை சுத்திட்டு இருக்க பிளானட்ஸ்ல நம்மளுடைய பூமி மாதிரி ஒரு பிளானட் இருக்கும். அங்க நம்மள மாதிரியே மனிதர்களும் இருப்பாங்க. மேபி நம்மளை விட ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கலாம், இல்ல அப்படின்னா நம்மளை விட பின்தங்கியும் இருக்கலாம், இல்ல நம்மள மாதிரி சேம் டிட்டோவா கூட இருக்கலாம். எல்லாமே ஒரு டைம்லைன் மாதிரி தான். முதல்ல டைம்லைன் அப்படின்னா என்னன்னு தெரியருக்கு. உங்களுக்கு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம எங்கேயோ பண்ற ஒரு சின்ன விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே அல்லது மற்றவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையே கொடுக்கும் அப்படிங்கிறது தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க கூட குழந்தையும் பெற்றிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை ஏதாவது ஒரு இடத்துல பார்த்திருப்பீங்க இல்லையா, அதுக்கப்புறமா தான் பிடிச்சி போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றிருப்பீங்க. ஆனா நான் சொல்ற மாதிரி நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. முதல் முறையா உங்களுடைய லவ்வரை ஒரு இடத்துல பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த நாள் நீங்க அந்த இடத்துக்கு போகாம வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுறீங்க. சோ அல்டிமேட்டா நீங்க அன்னைக்கு உங்களுடைய லவ்வரையும் பார்த்திருக்க மாட்டீங்க, அவங்க கூட உங்களுக்கு கல்யாணமும் நடந்திருக்காது, குழந்தையும் பெற்றிருக்க மாட்டீங்க. உங்களுடைய லைஃபே வேற மாதிரி இருந்திருக்கும். உங்களுடைய லைஃப் மட்டும் இல்லாம உங்களுக்கு லவ்வரா இருந்த அவங்களுடைய லைஃபும் வேற மாதிரி இருந்திருக்கும். இதுதான் டைம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் மல்டிவர்ஸ் யூனிவர்ஸ் தியரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி மல்டிவர்ஸ் தியரியில ஒரு பூமியில நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற மாதிரியான டைம்லைன் போயிட்டு இருக்கும், இன்னொரு பூமியில நீங்க அவங்கள மீட் பண்ணாத ஒரு டைம்லைன் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பூமி இருக்கும் அப்படின்னும் அங்க எக்கச்சக்கமான டைம்லைன் பாசிபிள்ல போயிட்டு இருக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு பூமியில நான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணாம ஆஃபீஸ்லயே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி ரொம்பவே ஃபேமஸ் ஆகி இருந்திருக்கலாம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இன்னுமே டீப்பா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் மேலோட்டமா உங்களுக்கு புரியுற மாதிரி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். சோ இந்த கான்செப்டுக்கும் இப்ப டாரட்ல இருந்து வந்த இந்த நபருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இந்த தியரியை நம்புறவங்க சொல்றாங்க அப்படின்னா, டாரட்ல இருந்து வந்த அந்த நபர் வேற ஒரு டைமென்ஷன்ல வேற ஒரு பூமியில வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னும், அப்போ அங்க டாரட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருந்திருக்கலாம், அதே மாதிரி ஜப்பான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியும் இருந்திருக்கலாம் அப்படின்னும், அப்போ அவர் ஃபிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எப்படியோ அந்த பூமிக்கும் இந்த பூமிக்கும் இருக்கிற டைம் லைனை கிராஸ் பண்ணிருக்கலாம். லைக் பிளாக் ஹோல்ஸ் இல்ல ஏதோ ஒரு விஷயத்தால டிராவல் பண்ணிருக்கலாம். அப்படிதான் அவரு இந்த பூமிக்கு வந்திருப்பாரு. ஆனா இந்த பூமியுடைய டைம்லைன் படி அவருடைய நாடே இந்த பூமியில கிடையாது. ஏன் அவரே இங்க என்னவா இருக்காரு அப்படின்னு தெரியாது. அந்த நாடே இங்க இல்ல அப்படிங்கிறப்ப அவரும் பிறந்திருக்கவே மாட்டாரு. சோ அப்படி அவர் அந்த ரூம்ல இருக்கும் பொழுது அவருடைய சொந்த பூமிக்கே இழுக்கப்பட்டிருக்கலாம். அதனாலதான் அவர் கொண்டு வந்த டாக்குமெண்ட்ஸும் கூடவே மறைஞ்சு போயிருந்திருக்கு. இங்க மறைஞ்சு போன அந்த நபர் அவரு இந்த ட்ரிப்புக்கு முன்னாடி புக் பண்ணியிருந்த அவருடைய பூமியில் இருக்க அந்த ஹோட்டல்ல தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஆல்சோ இங்க நடந்தது எல்லாமே அவருக்கு ஒரு கனவு மாதிரி இருந்திருக்கும். இந்த மல்டிவர்ஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ஒரு தியரியா தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதுல நம்ம பூமியிலிருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்க பிராக்சிமா சென்டோரி அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு போகணும் அப்படின்னா கூட 4 ஒளியாண்டுகள் தேவைப்படும். ஒளியாண்டுகள், லைட் இயர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது லைட் ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். நம்ம வண்டியில 1 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறப்ப எவ்வளவு ஸ்பீடா இருக்கு, அந்த மாதிரி லைட் ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி முடிச்சிருக்கோம். சோ அந்த ஸ்பீட்ல 4 வருஷம் தொடர்ந்து போனோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டாருக்கே போய் சேர முடியும். ஆனா அதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா லைட்டுடைய ஸ்பீடுக்கு நம்மளால எப்பவுமே டிராவலே பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டாருக்கு இப்படி அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன பீச் மணல் எக்ஸாம்பிள் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கும், எவ்வளவு தூரத்தில் இருக்கும், அது எங்கெங்கெல்லாம் இருக்கும், அங்க நம்ம டிராவல் பண்ணி போய் கண்டுபிடிக்கிறது நடக்கிற காரியமா அப்படின்னு இதெல்லாமே நினைச்சு பார்த்தாலே தலையே சுத்திரும். தியரி 2. இந்த தியரி படி இது எல்லாமே போய் இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. இது ஒரு கட்டுக்கதை, யாரோ இப்படி ஒரு ஸ்டோரியை உருவாக்கி இருக்காங்க. சோ இது ஒரு அர்பன் லெஜண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அர்பன் லெஜண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல எப்படி கொள்ளிவாய் பிசாசு இல்ல மோகினி அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட எல்லாருமே ஆர்வமா இதை பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க, சால்வ் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. அப்படிதான் இந்த மிஸ்ட்ரி இப்போ சால்வ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் உண்மையாவே நடந்துச்சா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா அந்த டைம்ல இருந்த எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லயோ இல்ல கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லயோ இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு எங்கேயுமே குறிப்பிடவே இல்லை. ஆனா 1989 வெளிவந்த கோலின் வில்சன் மற்றும் ஜான் கிராண்ட் அப்படிங்கிறவரால எழுதப்பட்ட த டைரக்டரி ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு புக்ல இந்த ஸ்டோரி இருந்திருக்கு. மேலும் 1999 வெளிவந்த தாமஸ் அப்படிங்கிறவரால எழுதப்பட்ட ஸ்ட்ரேஞ்ச் பட் ட்ரூ அப்படிங்கிற ஒரு புக்லயும் இந்த ஸ்டோரி இருந்திருக்கு. ஆனா இந்த ரெண்டை தவிர வேற எந்த ஒரு சோர்ஸுமே இந்த ஸ்டோரிக்கு இல்லை. ஸோ இந்த ஸ்டோரியை சால்வ் பண்ணது, எல்லா எவிடன்ஸையுமே ஒன்னா சேர்த்து கிராக் பண்ணது, இதற்கான கிரெடிட்ஸ் எல்லாமே ரெடிட் யூசர் நல்கர் ஜே அப்படிங்கிறவருக்கு தான் போய் சேரும். ஆல்சோ இதை பத்தி சர்ச் பண்ணி போட்ட மற்ற ரெடிட் யூசர்ஸுக்கும் தான். அதன்படி கனடால இருக்க நட்டேனல் அப்படிங்கிறவரு இந்த மிஸ்ட்ரியை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போதான் இந்த ஸ்டோரிக்கு சம்பந்தமான ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகலை பார்த்திருக்காரு. 1960 கனடால வெளிவந்த ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ல இதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கிறத ஜப்பானுடைய சப்ரெடிட்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, 1950 ஜான் ஆலன் அப்படிங்கிற ஒரு நபர் தன்னுடைய ஃபேக் பாஸ்போர்ட்டை வச்சு உலகத்துடைய பல்வேறு நாடுகளுக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்ததாகவும், அந்த பாஸ்போர்ட்ல அவருடைய கண்ட்ரி டாரட் அப்படின்னு சொல்லி வச்சு போயிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் கடைசியா ஜப்பான்ல டோக்கியோல மாட்டி இருந்திருக்காரு. இதே விஷயத்தை 1960 எம்பி ராபர்ட் மேத்யூ இங்கிலாந்துடைய பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. இப்பதான் இந்த மிஸ்ட்ரியுடைய ஒரு முக்கியமான பார்ட்டை ஜப்பானை சேர்ந்த டரோச்சி அப்படிங்கிற ரெடிட் யூசர் போஸ்ட் பண்றாரு.
அதன்படி 1960ல ஜப்பான்ல வெளிவந்த ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை எப்படியோ கண்டுபிடிக்கிறாரு. அந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல ஜான் ஆலன் அப்படிங்கிற ஒரு நபர் ஃபேக் பாஸ்போர்ட்ல ஜப்பானுடைய டோக்கியோக்கு வராரு. ஆனா இந்த மிஸ்ட்ரியில வர மாதிரி அந்த ஏர்போர்ட்ல அவர் உடனே எல்லாமே மாட்டவே இல்ல. அவர் சக்சஸ்ஃபுல்லா ஜப்பானுக்குள்ள என்டர் ஆகிடுறாரு. அங்க 2 பேங்க்ஸ்ல கொள்ளையடிக்கவும் முயற்சி பண்ணிருக்காரு. அப்போ போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்றாங்க. அங்க இவருடைய டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணும் பொழுதுதான் போலீஸ்க்கே தெரிய வந்திருக்கு இவரு டைவான்ல இருந்து தன்னுடைய ஒய்ஃபோட தான் ஜப்பானுக்கு வந்திருக்காரு. ஆல்சோ இது ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் அப்படின்னு தெரியாமலேயே ஜப்பான் ஆபீசர்ஸ் அவருக்கு விசாவும் கொடுத்திருக்காங்க. கோர்ட்ல ஜான் முதல்ல தான் டாரட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரில இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே பின் நாட்கள்ல தான் யுனைடெட் ஸ்டேட்ஸை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல ஜப்பான் கவர்மெண்ட் இதை வெளியே சொல்லாததால ஜப்பான் மீடியா இந்த கேஸை தி மிஸ்ட்ரி மேன் அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வெளிவிட்டிருக்காங்க. டாரட் அப்படிங்கிற நேம எங்கேயுமே மென்ஷன் பண்ணாமே இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த நபர் டாரட் கண்ட்ரியுடைய தலைநகரம் டேமன் ரசாட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செக் பண்ணி பார்க்கும் பொழுது அல்ஜீரியால அதே மாதிரி ஒரு சிட்டியும் இருந்திருக்கு. அங்க இருக்கிற மக்கள் டாரெக் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. சோ அங்க இருந்து தான் டாரட் அப்படிங்கிற நேமும் இந்த மிஸ்ட்ரிக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா தான் ஜப்பான்ல இருந்து இந்த ஸ்டோரி உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. வருடங்கள் போக போக இந்த ஸ்டோரி அப்படியே வேற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி மாத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கடைசியா தி மேன் ஃப்ரம் டாரட் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரியா இது வந்து நின்று இருக்கு. ஆனா ஃபைனலா இப்போ இந்த மிஸ்ட்ரி சால்வ் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவுடைய கொஸ்டின், இந்த மிஸ்ட்ரி ஸ்டோரியில அந்த நபர் கஸ்டம் ஆபீசர்ஸ் கிட்ட இது ஜப்பானுக்கு அவருடைய எத்தனாவது ட்ரிப் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பிளஸ் இந்த மிஸ்ட்ரியை பத்தி சால்வ் பண்ணப்பட்ட விதத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டான பிளஸ் பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.